வாலறிவு ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். கடந்த காணொளியில் குப்த வம்சம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதிலிருந்து முதலாம் சந்திரகுப்தன் வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில் சமுத்திரகுப்தன் பற்றி பார்க்கலாம். முதலாம் சமுத்திரகுப்தன் கிபி 335 இறந்துடுறான். அதுக்கப்புறமா சமுத்திரகுப்தன் குப்த அரசன் மன்னனாக மாறுறான். சமுத்திரகுப்தனது ஆட்சியில் குப்த அரசு பேரரசாக மாறிச்சு. சமுத்திரகுப்தனின் படையெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்புகளை கண்டு வியந்த வி.ஏ. ஸ்மித் என்ற மேலை நாட்டு அறிஞர் அவனை இந்தியாவின் நெப்போலியன் என்று புகழ்ந்து சொல்கிறாரு. சமுத்திரகுப்தன் மன்னனாக பதவி இருக்கும்போது நாடானது பீகாரின் போஜ்பூர், மிதிலை, டார்ஜிலிங் மற்றும் வங்காளத்தின் சில பகுதிகள் வர மட்டுமே பரவி இருந்துச்சு. சமுத்திரகுப்தன் பதவிக்கு வந்ததும் உத்தரப்பிரதேசத்தின் ரோஹில்கண்ட் மீது படையெடுத்து அதை குப்த பேரரசுடன் இணைச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா மத்திய பிரதேசத்தின் பத்மாவதி பகுதியை ஆண்ட நாகர்கள் மீதும் படையெடுத்து கணபதி நாகன் என்பவனையும் ஜெயிச்சான். ஆரியவர்த பகுதிகளில், அதாவது வடநாவலன் பகுதிகளில் படையெடுத்த சமுத்திரகுப்தன் அச்சுதன் உட்பட 9 மன்னர்களை ஜெயிச்சான். மேற்கே இரவி ஆறிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா ஆறு வரைக்கும் அவனது பேரரசு பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தென்னகம் மீது படையெடுக்க சமுத்திரகுப்தன் முடிவு பண்ணான். சமுத்திரகுப்தனின் தென்னக படையெடுப்பு நாடு பிடிக்கும் கொள்கையை தாண்டி அவனது மத நம்பிக்கையும் இது நம்மளுக்கு வெளிப்படுத்துது. இப்படி யார் சொல்கிறாங்கன்னா, ஆய்வாளர்கள் இந்த தகவலை நம்மளுக்கு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தன் வைதிக நெறியின் மீது ஆர்வம் கொண்டவனாக இருந்தான். வைதிக நெறியின்படி அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒரு வகை யாகத்தை செய்யும் பழக்கத்தை அவன் வச்சுருந்தான். இவ்வகை யாகத்தை செய்ய வேண்டும் என்று சமுத்திரகுப்தன் எண்ணினான். அஸ்வமேத யாகத்தின் முக்கியமான பகுதியாக குதிரை ஒன்றை முன்னே ஓட விட்டு அதுக்கப்புறம் அரசன் பல்வேறு நாடுகள் மீது திடீர் படையெடுப்பை நடத்தி அவர்களை ஜெயிச்சு வருவது தான் இந்த அஸ்வமேக யாகத்தின் முக்கியமான பகுதி. அதன்படி சமுத்திரகுப்தன் ஆரியவர்தம் முழுசையும் கைப்பற்றி தன்னோட நாட்டோட இணைச்சிக்கிட்டான். வடக்கில் வெல்வதற்கு ஆளே இல்லாதால அஸ்வமேத யாக சடங்கை தெற்கையும் முயற்சி பண்ணான். கிழக்கு கடற்கரை ஓரமாக தென்னகத்தின் நாடுகள் மீது சமுத்திரகுப்தன் படையெடுத்திருந்தான். கலிங்கம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 11 மன்னர்களே அவன் ஜெயிச்சான். அதுக்கப்புறமா பல்லவ நாட்டின் தலைநகரான காஞ்சிபுரத்தின் மீதும் அவன் படையெடுத்தான். அப்போது பல்லவ நாட்டை விஷ்ணுகோபன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். பல்லவ படை குப்தர்களிடம் தோல்வியடைந்தது. இருந்தாலும் குப்தர்கள் பல்லவ நாட்டை தங்கள் நாட்டோட இணைச்சி கொள்ளவே இல்லை. பல்லவ நாட்டோடு தனது தென்னக படையெடுப்பை முடிச்சுக்கிட்ட சமுத்திரகுப்தன் அதுக்கப்புறம் திரும்பி பாடலிபுத்திரத்துக்கே திரும்பிட்டான். திரும்பி போகும்போது வழியிலையும் ஏகப்பட்ட மன்னர்களை ஜெயித்தான். சமுத்திரகுப்தன் அஸ்வமேத படையெடுப்பை குறித்து அஸ்வமேதத்தை மீட்டெடுத்தவர் அப்படின்னு ஒரு பொறிச்ச நாணயங்களை வெளியிட்டான். சமுத்திரகுப்தன் இப்படையெடுப்புகள் பற்றி அவனோட படத்தளபதி அரிசனை அவனோட அலகாபாத்து தூண் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கான். வடமேற்கில் குசானர்களோடும் சசானியர்களோடும் சமாதானம் செஞ்சுக்கிட்டு சுமூக உறவை வச்சிருந்திருக்கான். கடல் கடந்து உள்ள ஈழத்தின் சிங்கள அரசர்களோடு அரசியல் அப்புறம் வர்த்தக உறவுகளை கூட ஏற்படுத்திக்கிட்டு அவங்களால எந்தவித தொல்லையும் ஏற்படாமல் இருக்கிறபடி சமுத்திரகுப்தன் பார்த்துக்கிட்டான். வடமேற்கு அரசர்களோடு சமுத்திரகுப்தன் வச்சிருந்த நல்லுறவு நாட்டின் குறுக்கே ஓடிய பட்டுச்சாலை வழியாக வணிகம் தங்குதடையின்றி நடைபெற உதவி செஞ்சிச்சு. தாமிரலிப்தி துறைமுகத்திலிருந்து ஏகப்பட்ட வகையான வணிகப் பொருட்கள் கடல் கடந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நாடுகளோட குப்தர்களின் வர்த்தகம் செழிச்சு இருந்தா சீன பயணி பாகியான் இப்படி குறிப்பிடுறாரு. சமுத்திரகுப்தன் வைணவ மதத்தை
தீவிரமாக பின்பற்றினான். குறிப்பாக சமஸ்கிருதம் மற்றும் வேதம் மீது ரொம்ப நாட்டம் வச்சிருந்தான். இருந்தாலும் அவன் சமய சகிப்புத்தன்மை கொண்டவனாகவே இருந்தான். வாசுபந்து அப்படிங்கிற பௌத்த மத அறிஞரை அவன் ஆதரித்தான். ஈழத்தின் சிங்கள பௌத்த மன்னனான மேகவர்மன் தன்னோட நாட்டில் உள்ள பௌத்த துறவிகள் புத்தரின் புண்ணிய பூமியான புத்தகையாவுக்கு போகும்போதெல்லாம் அங்கு தங்குவதுக்கு மடாலயம் ஒன்றை கட்டுறதுக்கும் அனுமதி வாங்கிட்டான். சமுத்திரகுப்தன் தன்னோட நாணயங்களில் அப்ரதிராதா, வியாக்ரா, பராக்கிரமா, பராக்கிரமா என தன்னை புகழ்ந்து கொண்டான். அப்ரதிராதா அப்படின்னா யாராலும் வெல்ல முடியாதவன் அப்படின்னும், வியாக்ரா பராக்கிரமா அப்படின்னா புலியை போல தைரியமானவன் அப்படின்னும், பராக்கிரமா என்றா துணிச்சலானவன் அப்படின்னும் பொருள். பிரயாகை கல்வெட்டு சமுத்திரகுப்தனை ஒரு சிறந்த கல்வியாளராகவும் அறிவாளியாகவும் குறிப்பிடுது. பல்வேறு கல்வியாளர்களும் அவன் ஆதரித்தான். இலக்கியம், நாடகம் போன்றவை அவனது ஆட்சியில் பெரிய வளர்ச்சியை பார்த்துச்சு. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்ச ஹரிசேனனும் சிறந்த புலவனாகவே இருந்தான். ஹரிசேனே சமுத்திரகுப்தனின் கல்வியறிவை பற்றி சொல்லும்போது, சமுத்திரகுப்தர் கல்வியில் சிறந்தவர்களின் கூட்டத்தில் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாகவும், சிறந்த நூல்களில் குறிப்பிட்டிருப்பது உண்மை என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்த அவன் அவற்றை ஆதரிக்கவும் செஞ்சான். அவனும் ஒரு சிறந்த கவியாகவும் இருந்தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சமுத்திரகுப்தன் நல்ல இசைக்கலைஞனாகவும் இருந்தான். தன்னோட நாணயம் ஒன்றில் வீணை வாசிப்பது போன்று அவன் பொறிச்சு வச்சிருக்கான். சமுத்திரகுப்தன் 40 ஆண்டு ஆட்சி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிபி 375 இறக்குறான். சமுத்திரகுப்தனுக்கு ராமகுப்தன், சந்திரகுப்தன் உள்பட பல்வேறு மகன்கள் இருந்தாங்க. அவர்களில் வலிமையானவனா சந்திரகுப்தனை தன்னோட வாரிசா சமுத்திரகுப்தன் அறிவித்தான். அவன் 2ஆம் சமுத்திரகுப்தன் அப்படின்னும் குறிக்கப்படுறான். நன்றி நண்பர்களே. இன்னொரு காணொளியில் நாம் பார்க்கலாம்.